இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு திட்டமாவது நீலகிரிக்கு செஞ்சிருந்தா வாக்கு கேட்கறதுல நியாயம். அந்த நாடாளுமன்றத்தில் கேளுங்க. நீங்க இவ்வளவு ஆண்டு நாடாளுமன்றத்தில் இருந்தீங்களே, நீலகிரி மாவட்டத்துக்காக மத்தியில் இருந்து என்ன திட்டத்தை பெற்று தந்தீர்கள் என்று நீங்க கேட்க வேணும். வாக்காளர் பெருமக்கள், நாங்க நெஞ்சு நிமித்தி வாக்கு கேட்கிறோம்னா எங்களுடைய இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது சரி, அம்மா மறைவுக்கு பிறகு சரி, நிறைய திட்டங்களை உங்களுக்கு வழங்கி அதாவது நீங்க பலன் பெற்றுக்கிறீங்க. நாங்க உங்களை உரிமையோடு நாங்க பார்க்கிறோம், வாக்கு கேட்கிறோம். நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா கோயம்புத்தூருக்கு போகணும். 80 கிலோமீட்டர் இங்கிருந்து மலையிலிருந்து இறங்கி தரை வழியாக 80 கிலோமீட்டர் போய் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வேணும். இங்க இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க. அம்மா நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் வலியுறுத்தினாங்க. அறிவுச்சோதர் வேலுமணி அவர்களும் இங்க இருக்கின்ற கழக பொறுப்பாளர்களும் என்னிடத்திலே தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த மலை பகுதியில் இருக்கின்ற மக்கள் நோய்வாய்ப்பட்டால் 80-85 கிலோமீட்டர் கோயம்புத்தூர் சென்றுதான் சிகிச்சை பெற வேண்டும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அங்கேதான் போய் செயல்படுத்த முடியும் என்று நிலை மாற வேண்டும். எங்களுக்கு எங்களுடைய ஊட்டி பகுதியிலேயே நீலகிரி மாவட்டத்திலேயே ஒரு சிறப்பான மருத்துவமனை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 400 கோடியில மருத்துவ கல்லூரி, சிறப்பான மருத்துவமனை, அருமையான மருத்துவமனை, உயர்தர சிகிச்சை. நீங்க அப்போலோ மருத்துவமனையில என்ன அறுவை சிகிச்சை செய்ய முடியுமோ அதை விட பிரம்மாண்டமான சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு நவீன மருத்துவ கருவிகளை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அற்புதமான கட்டடம். தனியார் மருத்துவமனையில கூட இப்படி அற்புதமான கட்டிடத்தை பார்க்க முடியாது. அவ்வளவு அழகான படுக்கைகள், அதே ஆபரேஷன் தியேட்டர், இப்படி என்று தனித்தனியாக நானே நேரடியாக பார்த்து பார்த்து வடிவமைத்து கட்டப்பட்ட கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. இப்படி இந்த ஏழை மக்கள், மலைவாழ் மக்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற சிகிச்சை பெறுகின்ற பொழுது அவர்கள் இங்கேயே சிகிச்சை பெறக்கூடிய சூழ்நிலை, இங்கேயே அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை, அதுவும் கட்டணம் இல்லாமல் இங்கே இருக்கின்ற மருத்துவமனையில நீங்க சிகிச்சை பெறலாம். இதெல்லாம் மலைவாழ் மக்களுக்காக அதிமுக அரசு கொண்டு வந்த சாதனை. திரு ஸ்டாலின் அவர்களே, அவர் போராட்டத்தெல்லாம் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருண்டாச்சுன்னு, நீ கண்ணை மூடிட்டா இருண்டு மாதிரி தான் தெரியும். நாங்க என்ன பண்றது? வாங்க ஊட்டிக்கு வாங்க, ஊட்டிக்கு வாங்க. ஊட்டியில நல்ல கண்ணை திரு முழிச்சு பாருங்க, விழித்து பாருங்க. அப்பதான் இந்த மருத்துவமனை கண்ணுக்கு தெரியும், அந்த மருத்துவக் கல்லூரி கண்ணுக்கு தெரியும். இது நாம கட்டுனது, இவரு திறக்கிறார். கட்டுனது நாம சிக்கர் ஒட்டி திறந்து 3 ஆண்டு கால ஆட்சியில சிறப்பான திட்டங்களை கொடுத்தாராம். ஏங்க நாம கட்டின கட்டடத்தை இவர் திறந்து விட்டு எப்படி பெயர் வாங்கிட்டு போறாங்க பாருங்க. நான் தான் அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் சொல்லுவேன், நான் பெற்ற பிள்ளைக்கு இவரு பேர் வச்சுட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் இந்த மார்க்கெட் பகுதி, இங்க குன்னூர்லயும் ஊட்டியிலையும் மார்க்கெட் பகுதியில கடை வச்சிருக்கிறாங்க. அந்த கடை வாடகையை பல மடங்கு உயர்த்திட்டாங்க. அவங்கெல்லாம் போராட்டம் நடத்தினாங்க. அதிமுக கட்சி அவர்கள் ஆதரவு கொடுத்தது. சட்டமன்றத்தில் கூட இந்த வலியுறுத்தி நாங்க பேசணும். ஆக இப்படி ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் தான் இப்படி இந்த மார்க்கெட்ல கடை வச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அவர்கள் வாழ்க்கையும் இடி விழுகின்ற அளவுக்கு கடை வாடகையை உயர்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விழுகின்றேன். அது மட்டுமல்ல, ஊட்டி ஒரு சுற்றுலா பகுதி. இந்த ஊட்டியில இன்னும் கூடுதலான வசதி செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு, ஆனா செயல்படுத்த முடியாத போச்சு. மீண்டும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே வெற்றி பெற்று வருகின்ற பொழுது மத்திய அரசிடமிருந்து போராடி வாதாடி இந்தியாவிலேயே மிக சிறப்பான சுற்றுலா பகுதி நீலகிரி மாவட்டம்.
நாங்கள் உருவாக்கி காட்டுவோம். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலேயே சுற்றுலாவுக்கு ஒரு உகந்த இடம் ஊட்டி. இன்றைக்கு ஊட்டி என்று சொன்னால் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவிலே எந்த மூலையிலே சுற்றுலா பயணிகளை கேட்டாலும் ஊட்டி ஒரு அழகான பகுதி. அந்த அழகான பகுதியை இங்கே வந்து சுற்றி பார்த்து மகிழலாம் என்று எல்லா மக்களிடத்திலையும் மனதிலே இருக்கின்றது. அப்படி சுற்றுலா வந்து செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் வசதியை கொடுத்து இந்த பகுதி மக்களுக்கு கூடுதல் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க அதிமுக அரசு மலனுடன் செயல்படுத்தும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் மத்தியிலே இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து இதை நம்முடைய இந்திய அளவிலேயே சிறப்பிக்கத்தக்கவாறு ஒரு சுற்றுலா பகுதியை இந்த ஊட்டியிலே உருவாக்கி காட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீலகிரி மாவட்டத்தில் பல பகுதியில் சுற்றுலா பகுதி இருக்கின்றது. அதையெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த நீலகிரி மாவட்டம் சுற்றுலாவிலே சிறந்த மாவட்டம் என்று, இந்தியாவிலேயே சிறந்த மாவட்டம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில் தொட்டப்பட்ட அருகே 3 கோடி மதிப்பீட்டில் புதிய தேயிலை பூங்கா அமைச்சு கொடுத்திருக்கிறோம். உதயநகரத்தில் 37 கோடி மதிப்பீட்டில் 3வது கூட்டுக்குடி திட்டத்தை அதிமுக அரசு செயல்படுத்தும். இப்படி ஏதாவது ஒரு திட்டம் இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு கொடுத்திருக்காங்களாங்க? நான் குறிப்பிடுறேன் பாருங்க, எவ்வளவு கூட்டுக்குடி திட்டம், பாதுகாக்கப்பட்ட நீர் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சீங்க. 37 கோடி ரூபாயில அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல படுகர் சமுதாய மக்கள் கொண்டாடும் சிறு ஐத்தியம்மன் திருவிழாவிற்கு அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது அதிமுக அரசு. படுகர் சமுதாய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசுக்கு அதிமுக அரசு வலியுறுத்தி உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றத்துக்கு பாடுபடும். ஈழுவா மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. 45 ஆண்டு காலமா கோரிக்கை வச்சிருந்தாங்க இந்த மக்கள். அவர்களுக்கு அதிமுக அரசில் தான் பிரச்சனையை தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் உதகை அருகே கேத்தி பிரகாசபுரம் பகுதியில் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் 172 வீடுகள் மற்றும் அல்லஞ்சி பகுதியில் 24 கோடியில் 150 வீடுகள் கொடுக்கப்பட்டோம். இதே போல மத்தியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்கள் மூலமாக வெற்றி பெற்று அங்கே நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்து இந்த மலைவாழ் மக்களுடைய கோரிக்கையை பல வீடுகள் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அதுவும் அதிமுக அரசு வந்த பிறகு நிறைவேற்றி தரும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.